அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து நடுநிலையாக ஒரு பார்வையாளனாக ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம், ஒரு தேசிய அளவில் பல்வேறு கட்சிகள், பல கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டிலே இந்த இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் ஆளும் வரிசையிலும் எதிர்கட்சி வரிசையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு எதிர்கட்சி பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்கட்சி தான் ஆளும் கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு திருத்த வேண்டியவர்களை சொல்லி சட்ட ஒழுங்குகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நாட்டு நடப்பை முழுமையாக ஆளும் கட்சியினருக்கும் ஆட்சியாளரும் தெரிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக கடமையை பெற்ற அதிமுக உள்கட்சி பிரச்சனையிலே இது போன்று சிக்கி இருப்பது வேதனைக்குரிய விஷயம். காரணம், ஒரு நடுநிலையோடு இருக்கக்கூடியவர்கள், நடுநிலை பார்வையாளர்கள் நாட்டின் நலன் கருதி, மாநிலத்தின் நலன் கருதி ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அதாவது சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்தவரை இது இருக்கிறது. இது தவிர்க்க முடியாத ஒன்று. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல நாம மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் நீண்ட நெடிய பாதை பயணம் கொண்டவர், அமைச்சராக இருந்தவர், கட்சியில பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர், மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடத்துல மரியாதை மிக்கவர். கடைசி காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனா இப்போ அவர் யார் சொன்னாங்கன்னு தெரியல, யார் சொன்னாங்களா இல்ல யாரோ சொல்லி செய்தாருன்னு. ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் தனக்கு தெரியாமலும் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தேர்தல் கமிஷனுக்கு இமெயில்ல ரெட்டலை சின்னத்தை நீங்க குறித்து நீங்க விவாதம் பண்ணணும், அதுக்குரிய தீர்வை எட்டணும் அப்படிங்கிறார். தேர்தல் கமிஷன்ல தற்போது செங்கோட்டையன் அவர்கள் இமெயில் அனுப்புது. அவர் மீண்டும் பேசுவார் நினைக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். தேர்தல் நீக்கிறது சரி தவறுன்னு சொன்ன பிறகு நீதிமன்றத்துக்கு போய் நீக்கியது தவறு என்கிற உத்தரவை பெற்ற பிறகுதான் இவன் தேர்தல் ஆணையத்துல தன்னுடைய வாதங்களை வைக்கலாம், தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கலாம். இது நடுநிலையா சொல்றேன். சட்டம் ஒரு பக்கம் இருக்கு, நியாயம் ஒரு பக்கம் இருக்கு, நீதி பரிபாலனம் ஒரு பக்கம் இருக்கு. நீதிமன்றத்துல வாதிட போறாங்க, நீதிமன்றத்துல இது வழக்கெல்லாம் வரப்போகுது. இருந்தாலும் யதார்த்தமான கள நிலவரம் ஒரு பார்வையாளனாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்றேன். இதுல கட்சியை விட்டு நீக்கிய பிறகு, அடிப்படை உறுப்பினரை விட்டு நீக்கிய பிறகு செங்கோட்டையன் அவர்கள் சின்னம் குறித்த ஒரு பிரச்சனையை, சின்னம் குறித்த விவகாரத்தை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துவதற்கான விசாரணைக்கான உட்படுத்த வேண்டும் கேட்கறது நீங்க முதல்ல கட்சிக்காரரா என்கிற கேள்வி ஏதும். என்னை நீக்கிறதே செல்லாதுங்கிற பாயிண்ட்டுக்கு அவர் வராரு. அந்த இடத்துல அவர் நகர்றாரு. என்ன நான் 53 வருஷமா இருக்கேன், நீங்க பொதுச் செயலாளர் பதவியில் இல்ல, உங்க அந்த பொதுச் செயலாளர் பதவியே டெம்பரவரி தான், அதனால நீங்கள் என்னை நீக்க முடியாதுங்கிற இடத்துல நகர்றாரு. பொதுக்குழு கூட்டிதான் இது நீக்கிறது செல்லாதுன்னு அவங்க சொல்ல போறாங்க. நீ பொதுக்குழு அதாவது ஏற்கனவே பொதுக்குழு அங்கீகாரத்தை பெற்று பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள், நான் எந்த கட்சியும் இல்லைங்க, நான் அரசியல் கட்சியில் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு நாட்டினுடைய நலன் கருதி எதிர்கட்சிக்கு பாடம் சொல்லக்கூடிய, பாடம் எடுக்க வேண்டிய, எதிர்கட்சியை சரியான பாதையில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்க வேண்டிய அதிமுக இது போன்ற உட்கட்சி பிரச்சனைகளை சிக்கி வீணாகி கொண்டிருப்பது என் போன்றவர்கள் தான் மிகப்பெரிய வருத்தம். அந்த அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு அதிகாரம் மிக்க பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது பொதுக்குழு தேர்ந்தெடுத்ததா இல்லையா, நீங்க நிரந்தர பொதுச் செயலரா இல்லையாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இப்போ அவர் முழுமையாக பொதுச் செயலராக செயல்படுகிற போது, அந்த பொதுச் செயலாளர் அங்கீகாரத்தில் இருக்கிற போது, அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு இருக்கிற போது அவர் நீக்கிறார் போது நீக்கம் உண்மைதான, நீங்க நீக்கம் செல்லாதுங்கிற நீதிமன்றம் போய் தான் போகணும். நீதிமன்றம் தான் உங்களுடைய வாதத்தை வைக்கணும். நீதிமன்றம் சொல்லணும் நீக்கம் செல்லாது. அப்பதான் அவர் மீண்டும் கட்சிக்காரராக இருப்பார், கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பார், கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளையும் நீக்கப்பட்டது திரும்ப பெறப்பட்டு அவர் பொறுப்பானவராக இருக்க முடியும் என்பதுதான் பல நிலவரம். பைலாவுல பல திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்கு. அந்த பைலாவுல சில திருத்தங்கள் மேற்கொள்றாங்க. அந்த திருத்தங்களை ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டீங்க. அதுவே இன்னும் உறுதி இல்லையான்னு தெரியல. அதுக்கு பிறகு அது செல்லாதுன்னு சொல்லி பொதுக்குழுவின் அடிப்படையில பொதுச் செயலாளர் வந்தாரு. இப்ப பொதுச் செயலாளரே செல்லாதுங்கிறீங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் இல்லைங்கிறீங்க. இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கிற வரை, வாதங்கள் நிறைவேறி அது இறுதி தீர்ப்பு கிடைக்கும் வரை எடப்பாடியாரை பொதுச் செயலராகத்தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கட்சிக்காரர்கள் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், எடப்பாடியார்கள் பொதுச் செயலாளர் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம், எடுத்துக்காட்டு, செங்கோட்டையன் போகும்போது அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர் செல்வாக்குக்காக இணையாக யாருமே கூட போகவே இல்லையே. அப்ப அதிகாரம் மிக்க பொதுச் செயலர் எடப்பாடியார் என்பது தெரியுதா இல்லையா? அதுதான் திரு விஜயகுமார் அந்த பாயிண்ட் சொன்னார்.
நீங்க அதை ஏத்துக்கணுமா வேண்டாமா? இப்போ அம்மா இருக்கிற பொழுது யாராவது நீக்கிறார்கள் என்றால் அவரோடு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்கன்னா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதே நிலை தற்போது இருக்கிறதா இல்லையா? அதுதான் எடப்பாடியார்களுடைய அதிகாரம் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் கள நிலவரம். ஆக தொண்டர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் பக்கம் இருக்கிற பொழுது, அதாவது செங்கோட்டையை நீக்கி அரசியல் விமர்சகரா பேசுறீங்களா அண்ணா? அரசியல் விமர்சகரா பேசுறீங்களா? கரெக்ட் தான். ஆனா எடப்பாடியாரை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க கொஞ்ச நேரமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு இல்ல அவ்வளவு ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி, பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சொன்ன எடப்பாடி பழனிசாமி எப்படி எஸ்பி வேலுமணி வீட்டில் பாஜக கூட்டம் போகும்போது எஸ்பி வேலுமணியை நீக்கிறதுக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தா? ஏங்க ஒரு பொதுச் செயலாளர் கல்யாணத்துக்கு போகலங்க ஒரு எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் இவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்களா? அப்போ நீங்கள் உங்கள் அரசியல் விமர்சகர் கண்ணுக்கு தெரியலையா? ஒரு நடுநிலையா உங்க கண்ணுக்கு தெரியலையா? சரி, இந்த கட்சியை எப்படி உடைச்சி வச்சுட்டு நான்கா உட்கார்ந்துட்டு இருந்து எடப்பாடி ஆளுமை சொல்லிட்டு இருக்காரா? இந்த கட்சி இப்படி தேஞ்சு போகுது சொல்றீங்களா? கட்சியில இருந்து போறவங்க எல்லாம் பிரிச்சு விடுறது நல்லதா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. சொன்னாதானே தெரியும். ஆளுமை இங்க வந்து தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும்போது யாரால வருதோ உடனே அவங்கள நீக்கிடணும். அதுக்கு அவர் ஆளுமை மிக்க தலைவர்னு காட்டாது. இல்ல இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு நிமிஷம் ரவீந்திரன் சார், ஒரு நிமிஷம் திரு நாஞ்சில் கோல பண்றாரு. இப்ப செங்கோட்டையினால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆபத்து வந்துட போகிறது? அதான் பயப்படுறாரு. இல்ல நீங்க அந்த வார்த்தை சொன்னதாடி தான் எனக்கு அந்த கேள்வி வருது. அவரால் இவருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கிறார், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார், கூட்டணிக்கு அவர் தான் டிசிஷன் அத்தாரிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்களால் என்ன ஆபத்து அவருக்கு வந்துட போகுங்கிறது கேள்வி. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏன் நீக்கணும்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏன் ஒதுக்கணும்? ஏன் திரும்ப சசிகலா அம்மா அவர்களை ஏன் ஒதுக்கணும்? அது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடியுது. அது கரெக்ட். சரி, அதை விட்டுருங்க. டிடிவி தினகரன் அவர் விட்டுருங்க, அவர் ஒரு கட்சிக்கு போயிட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏன் நீக்கணும்? எதுக்காக அவர் வேண்டாம், அவர் இருந்தா எனக்கு சேர்க்கவே மாட்டேன், ஒன்னும் இல்லாத உப்பு செப்பு இல்லாத ஒரு மேட்டரை சொல்லிட்டு பேசிட்டு கூடாது. இந்த கட்சிக்கு ஒரு முதுகெலும்பா நீங்க அவர் சொல்றாரு பாத்தீங்களா? அத போல இந்த அதிமுக கரைஞ்சு போகுதுங்கிறது வருத்தப்படுறாருல நம்ம அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் அவர்கள். அதனால நான் சொல்றேன், இந்த தேஞ்சு போறதுக்கு காரணம் யாரு? ஏன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாதானே நீங்க 75 சீட் எடுத்தீங்க. 2 பேரும் இணைஞ்சுதான் எடுத்தீங்க. தினகரன் அவரெல்லாம் விட்டுருங்க சார். அதை ஏன் அவர் பண்றாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் தான் வந்து நிமிர்ந்து நிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அது போல அண்ணன் செங்கோட்டையன், இன்னும் நீங்க ஒரு சில ஆட்கள், அவர் ஒரு ஆளு தானே போனாருங்கிறீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வரும்போது ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியில வரும்போதே ஒரே ஆளு தான். நீங்க நல்லா புரிஞ்சுருவ, கூட ஒருத்தர் தான் வந்தாங்க. ஆனா என்ன நடந்துங்கிறத நீங்க பாருங்க. டிசம்பர் வரைக்கும் எதிர்கட்சியோட பலத்துல இருக்கும்போது இங்க எல்லாம் பணம் எல்லாம் செலவு பண்ற அளவுல யாரும் இல்ல. பண பலத்தோட இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. அது வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க அவருக்காக. எல்லா அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர்கள் நிறைய பேர் பேசுவாங்க. அதுக்கு பிறகு காலம் மாறும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு கூடாரமே சரிஞ்சு வெளியில போகும். அவர் பேச திரு ரவீந்திரன் நீங்க பேசி முடிச்சிருங்க. விஜயகுமார் நான் உங்ககிட்ட இல்ல வேற ஒண்ணும் இல்ல, அவர் அண்ணன் ரொம்ப ஆதங்கமா பேசணும்னால நான் சொல்றேன். ஆனா இதுல ஒரு நிமிஷம் சார், இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக அதிமுகவில் ஒரு பொதுச் செயலாளர் புறவையில் யார் இருந்தாலும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் அப்படித்தான் இருந்தது, அதற்கு முன்னாடி நிலைமையும் இப்படிதான் பார்த்தோம். அவர்கள் இருந்தபோது இந்த பை ஆர்டர் பொதுச் செயலாளர் என்று போட்டால் அதில் மீறதுக்கான வாய்ப்புகள் யாருமே இல்லை. அதுக்கு அதனுடைய ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாங்கிற மாதிரி சூழலில் தான் இதுவரைக்கும் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்படியும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை சேர்த்து வேண்டுங்கிறத உங்களுடைய கோரிக்கை இருக்கிறது ஓகே. ஆர்டர் நீங்க சொல்றீங்களா? தளவாய் சுந்தரம் RSS கொடியை பிடிச்சாரு, அப்பவே நீங்க கட்சி விட்டு நீக்கி இருக்கணும். அது என்ன, அவரை மட்டும் பதவியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி உள்ள சேர்த்துக்கிட்டீங்க. இது என்ன பொசிஷன்? அம்மா அப்படி செஞ்சிருப்பாங்களா? சரி, இவர் போய் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேவர் நினைவிடத்தில் 3 பேரை சந்திச்சிட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட கார்ல போறாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களா இருந்திருந்தால் கார்ல போறாருன்னு சொல்லி டிவியில வந்து அடுத்த நிமிஷம் போகும். இவர் அண்ணன் சொன்னது மாதிரி முதலாளி அமித்ஷா கிட்ட கேட்டு உத்தரவு வந்து நயனார் நாகேந்திரன் ஒரு கூட்டம் போட்டு பேசி முடிவு எடுத்த பிறகு அடுத்த நாள் மறுநாள் அவரை விட்டு கட்சியை விட்டு நீக்கிறாரு. அப்போ முதலாளி எங்க இருக்காரு? எடப்பாடியோட முதலாளி யாரு? அமித்ஷா. உங்களுக்கு நினைவுபடுத்திருக்கேன் நான் சொல்றேன். திரு அமித்ஷா அவர்களிடம் வந்து இதே ஒரு தனியார் தொலைக்காட்சியை பேட்டி எடுத்த போது கூட அவர் என்ன சொன்னார்? தமிழகத்தில் என்டிஏயை நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோம்,
கூட்டணியுடன் கலந்து பேசி முடிவெடுக்க விரும்புகிறோம், அவர்கள் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதை பேச அதிமுகல இருந்து செங்கோட்டையனை நீக்கிறதுக்கும் கூட்டணியில முடிவு எடுத்து தான் நீக்கிறாங்க. அது அவருடைய பொதுச் செயலாளர் தனிப்பட்ட விருப்பம், இது தானே நடவடிக்கை தானே. சரி, நம்ம பேசுவோம். திரு ரவீந்தர், நீங்க பேசி உங்களுடைய முதல் சுற்று நீங்க பேசி முடிச்சிருங்க. என்ன சொல்லுங்க? நான் வந்து எடப்பாடியாரை தூக்கி பிடிச்சி பேசணும் அவசியம் கிடையாது. நான் தூக்கி பிடிக்கிறதால அவருடைய பதவி இன்னும் உயர்ந்துட போறதில்லை. அவர் இயல்பா செயல்பட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதாவது எனக்கு பின்னால் 1000 ஆண்டுகளும் இந்த இயக்கம் செழிப்பாக செயல்படும் என்பதை சொன்னது முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை யாரும் மறந்துடக்கூடாது. சரி. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய பண்பாடும் பாரம்பரியமும் சிறப்பும் பெருமையும் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே திராவிட முன்னேற்ற கழகம் தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில எதிர்வரும் 26ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான இயக்கமாக செயல்பட வேண்டும் என்றால் இது போன்ற சிக்கல்கள் இருக்கக்கூடாது என்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஆனா நீங்க கோலப்பனைங்க சொல்றாங்க, அது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற நிகழ்வுகள், தேர்தல்கள், 20 சீட்டுகள் வீணா போனது, அதுக்கு பிறகு தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் காரணங்கிறதை நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு விவாதம் பண்ண வேண்டுமா வேண்டாமா? காரணத்துக்காக ஏதோ ஒரு வேகத்துக்காக நாம் ஒரு காரணத்தோடு ஒரு காரியம் செய்யறோம் சொன்னா அது பொதுமக்கள் பார்வையிலேயே எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குதா இல்லையா? இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தலைமையினுடைய தலைமை கழகத்துல போய் பிரச்சனை பண்ணாங்க, அங்க இருக்க ரெக்கார்ட்லாம் எட்டு வந்தாங்க, நம்ம சொன்னோம். அது அவருடைய பார்வையில் அவருக்கு தேவையானதா இருக்கலாம். ஆனால் அது தவறு என்பதை சுட்டிக்காட்டிய பிறகு நீதிமன்றத்தில் சொன்ன பிறகு கூட ஒப்படைச்சாரா இல்லையா? அது தவறு தானே? இது கழகத்தினுடைய தலைமை கழகம் கோவிலாக கருதப்படுகிற போது சாவி கொடுத்தது வேறங்க. சாவி வந்து கொடுத்ததுக்கும் வேற, சாவி கொடுத்ததுக்கு வந்து விளக்கம் தவறா போயிடும். சாவி கொடுத்தது தவறு. எந்த நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கல. ஓபிஎஸ் மேல வந்து தவறு. வட்டாட்சியரை கொண்டு எடுத்து சென்ற பொருட்களை எல்லாம் வட்டாட்சியர் முன்னிலையில் மீண்டும் தலைமை கழகத்தில் கொண்டு ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஓபிஎஸ் அவர்களே அதை வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சு, நீதிமன்ற உத்தரவு இல்ல, நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைச்சு, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு ஒரு அபிடேவிட் போட்டிருக்காரு. அந்த அபிடேவிட் நீங்க படிச்சு பாருங்க. அதுல அவர் ஓபிஎஸ் என்ன மேற்கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான கட்டுப்பாட்டோடு செயல்பட்ட ஒரு இயக்கம் தற்போது கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கு ஒருவேளை இழப்பாக இருக்கலாம். உங்களுக்குள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகவே கருதப்படுகிறது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கடமையிலிருந்து தவறி அவர் கருத்து சொல்லுங்க, அவர் கருத்து சொல்லட்டும். சொல்லுங்க ரவீந்திரன் சார், நிறைவு செய்யுங்க. அம்மா அவர்கள் வந்து யாரையுமே வந்து செய்தி பத்திரிகையாளர் சந்திக்க கூடாதுன்னு உத்தரவு இருந்தது. அவங்க மட்டும்தான் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, வேற யாரும் சந்திக்க மாட்டாங்க. ஆனால் இப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா தலைவர்கள் எல்லாம் அவங்களும் தன்னுடைய மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தேய்வை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததல்ல. எனவே அதிமுக ஆலமரம், அது ஆலமரம் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிர்காலத்தில் நாட்டு மக்களுக்காக தன்னுடைய கடமையாற்ற வேண்டிய கடமையும் இருக்கிறது. அந்த வகையில் ஆரோக்கியமான அரசியலன், ஆரோக்கியமான கட்சியையும் செயல்படுவதற்காகத்தான் நடுநிலையாக எங்களுடைய தேவை, எங்களுடைய பார்வை, எங்களுடைய எதிர்பார்ப்பு.